டீ அங்கீங்கள காப்பி இல்ல டீயே கொடுங்க. நான் தான் சொன்னேன்ல டிப்ரெஷன் டூர் வர்றோன்னு. டிப்ரெஷன் இவங்க தான் டிப்ரெஷன் டீமே. அருமையா இருக்கு. பாதை தேடிட்டு இருக்கு. வழி இல்ல. இவரு நம்ம கூட கூட்டு போறாரு ஐயா. குட்டிப்புலி. எஸ். டோலியா? இவனை பாருங்க, அப்படியே இவரை பாருங்க. ஆர்வம் பயிற்சிக்கு வந்திருக்கு மாமா அவர்களே. நம்ம ஐயா ஜம்மு ஏறிக்கிட்டு இருக்காரு. இந்த ஐயா தெரியுது வியூவை பார்க்குறதா வேலையே. அதுக்கு தான் வந்தோம். வந்து ரூமுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஜம்முக்கு வந்தாச்சு. உண்மையாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேருந்து டூர் போகும்போதே நம்ம தனியாக நிறையா போயிருக்கோம். ஆனால் ஆஃபீஸ்லேருந்து டூர் போகும்போதே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடுக்குது. நம்ம தங்குற ஏரியாவும் சரி, இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி. ஃபஸ்ட்டோட ட்ராவலு ஃபுல் அண்ட் ஆஃப் ரோடு, செம்ம மழை பயங்கரமாக இருந்துச்சு. ரெண்டாவதோடதும் நார்மல் மழை, ஆஃப் ரோடு எல்லாமே அதுவும் ஒரு தரமான ஒரு இதுவாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் தான் ஆஃப் ரோடு, ஆனால் வேறு லெவலு. இதுவே இன்னும் நல்ல மழை காலத்தில் வந்துருந்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போகுமாம்மா. அதில் தான் ஜீப்பை ஏற்றிட்டு வருவாங்க அப்படின்னாங்க. வேறு லெவலாக இருக்குது. வீடும் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்த்தாச்சு. நல்ல அனுபவம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு அந்த பக்கம் மலை, இப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது மலை, பெரிய மலை. இந்த பக்கமும் மலை, இந்த பக்கமும் மலை. இதுவும் பின்னாடி இருக்குது, அது மலை தான். அந்த சைடில் லாஸ்ட்டில் தெரியுது, அதுவும் மலை தான். ஃபுல்லாகவே மலை, சுற்றி மலை. இங்கே மட்டும் ஒரே ஒரு வீடு இருக்குது. நல்ல சந்தோஷம்தான். அவ்வளோதான் வாழ்க்கையில் இப்போ தான் அப்பப்போ நமக்கு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் வந்து எப்பயுமே நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி இந்த பயணமும் ஃபுல்லாகவே அருமையாக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு இன்றைக்கி நைட் சாப்பாடு, கேம்ப் ஃபயர் ஃபன் பண்ண போகிறோம். கேம்ப் ஃபயரில் ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, சரியாக தெரிய மாட்டுது. லாஸ்ட் டைம் எடுத்ததுலேயே ஃபுல்லாக கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஷூட் பண்ணி ஒன்றுமே தெரில. ஓரளவுக்கு சின்ன ஃபுட்டேஜ் வேணால் எடுக்கலாம். நாளைக்கு காலையிலையும் இவங்களோட ஏரியாவே நிறைய இடத்துல சுற்றி காட்டுறேன் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வெயிட்டிங். நாளைக்கு காலையில் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும்னு நம்புகிறோம். ஓகே, இரவு பார்ட்டியில் பார்க்கலாம். நல்ல ஒரு அதிகாலை வியூ அருமையாக இருக்குது. டீக்கு அதுக்கு அந்த கேரளா டீ சாயல் அப்படியே வருது. சர்க்கரை கம்மியாக, டிகேஷன் மீடியமாக, ஆனால் நல்லா இருக்குது. என்ஜாய் தான். ஒரே எல்லாருமே எந்திரிச்சு உட்காந்துங்க, பேசிகிட்டு இருக்காங்க. லைஃப்பில் அப்பப்போ நமக்கும் சில இடைவெளிகள் தேவைப்படுது. எல்லாத்துலேருந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தேவைப்படும். அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன பயணத்தை பண்ணாதான். பயணம் பண்ணணுன்றதா காசு செலவு தான். காசு செலவுன்னு பார்த்துக்கிறதுக்காக மனசு செலவாகக்கூடாதுல்ல. மனசு நிம்மதியாக இருக்கணும்னா அப்பப்போ ஒரு பயணத்தை போகணும். பயணத்தை போனாலே நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது எனக்கு எப்படி இந்த பயணம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து கேரளாவில் தான் அம்மா அவங்க வேலை ஆகுது. அதனால் கேரளாக்கே போயிட்டு வர்றது, ஜீப்லேயே போகிறது, பஸ்ஸில் போகிறது. நைட்டு மிட் நைட்லலாம் கூப்பிடுவாங்க அப்பா அப்பா. ஊர் எக்ஸாம் லீவுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா மிட் நைட்டில் கரெக்டாக ஒரு 3 மணி 4 மணிக்கு பஸ் இருக்கும்.
அப்போ அங்கே போயிட்டு அங்கே தேனியில் போடியில் அங்கே தியேட்டரில் படம் பார்த்துட்டு அங்கே இருந்துட்டு நைட் அதிகாலையில் வரும் பஸ்ஸு. அதில் ஏறி அப்போ காலையில் போய் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் நடந்து போனோம் தோட்டத்துக்குள்ளே. அங்கிட்ட வந்து விலங்குகள் தொல்லை இருக்காது, அதனால் பெருசாக பயம் இருக்காது. நடந்து போய் அங்கே போய் அப்போது அப்படி போன ஒரு இது வந்து அப்போ வாந்தி வர மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை நிறையா இருந்துச்சு. ஒரு டைமு கேரளாவுக்கு ஃபஸ்ட் டைம் பைக்கில் போனோம். பைக்கில் போகும்போது இந்த வாந்தி வர்றதே வாந்தி வரல. அப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ஜாய் பண்ணுறது இருந்தது, வாந்தி வராதனால எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகிடுச்சு, கை பேத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் போனால் பைக்கில் தான் போய் நீ எங்கே வேணால் நின்று பார்த்துட்டு நம்ம பாட்டு சுற்றிட்டு வர்றதுனால அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆனதான். சும்மா போய் டீ குடிக்கிறது பொழுது போகலன்னா ஆனால் பைக் எடுத்துகிட்டு 100 ரூபாய்க்கு பெட்ரோலில் போட்டு 2 பேர் 3 பேர் போய் டீயை குடிக்கிறது. அதில் ஒரு ஸ்பாட் தான் மேகமலை, அங்கே தான் பாட்டி கடை, அங்கே போயிடுவோம். சைக்கிள்லாம் போயிருக்காங்க, நான் போனதில்லை. நான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் சைக்கிளில் போனேன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சின்ன வயசில். ஆனால் அப்போ பயந்துட்டு வீட்டில் வைவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பைக்கில் போனது அப்படி அந்த சின்ன சின்ன பயணங்கள் வந்து லைஃப்லேயே டோட்டலாகவே பிறந்ததுலேருந்தே கேரளா போனோம் தான். 3-4 மாதத்தில் தூக்கிட்டு போனாங்க, அங்கே இருந்தது தான். அதனால் அது ஒரு பழக்கமானது. அடுத்து அப்படியே இந்த ஃபஸ்ட்டு பைக் பயணம் கேரளாவுக்கு போனோடனே அது நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஏற்றி விட்டுருச்சு ஜம்முன்னு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் லைசன்ஸே இல்லாமல் பைக்கில் கொடைக்கானலுக்கு போனான். 6 பேர் 3 பைக்கில், நான், கார்த்தி, அப்புறம் முருகன், முத்துப்பாண்டி, அப்புறம் இன்னொரு 2 பேர் பைக்கில் போனான். அது ஒரு வேறு லெவல். 4 பேரா 6 பேரா இல்லை, வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸு. அப்படி போய் ஆரம்பித்து அங்கே போய் டீ குடிக்க சொன்னோன்னே அப்படியே அது இன்ட்ரெஸ்ட் ஆகி டோட்டலாக இதாகிடுச்சு. பிறகு அதுக்கப்புறம் தான் அப்படியே நம்ம போகிறது அப்படி நம்மளோட மெமரிஸாகவும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேனலில் ஆரம்பித்து அப்படியே போட்டாச்சு. டீ குடிக்க போகிறதுனால அப்படியே டீ ட்ராவலர்னே பேர் வச்சாச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, டீ முடிஞ்சிச்சு. இன்னைக்கான டீ டைம் ஸ்டோரிஸ் என்ன தெரிகிறது? ஸ்டோரிஸ் நடந்தது தான், உண்மையான ஸ்டோரி தான். சரியா, முடிஞ்சிச்சு. அப்படியே போகிறோம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு கிளம்பிட்டு இன்னைக்கான டேட்டும் அப்டேட் ஆகும் நல்லா. பாய். அதிகாலை வாக்கிங் பயணத்தை திறந்து விட்டோம். நானும் எங்கள் அண்ணனும் டவுசர் பாண்டியும். அண்ணனை பாருங்க, இதுதான் நம்ம போகிற ட்ரெக்கிங். இது சாஃப்ட் ட்ரெக்கிங். என்ன இது சொல்லுங்க, பேசுவோம். சும்மா பேசுங்க. வாப்பால எங்க போற? டயர்டா இருக்கா? சாப்பிடவே இல்லை. சரி, ஓகே. தம்பிக்கு பசிச்சிருச்சுன்னு சொல்லி கிளம்பிட்டான். நைட்டு ஆட்டத்தை ஆடி காலில் வேற நெருப்பட்டு கொப்பளம் வந்துருச்சு. இதுதான் யானை வரக்கூடாதுன்றதுக்காக இந்த இதெல்லாம் எடுத்து லாக் பண்ணிட்டுருவாங்க. இன்னும் இங்கேயும் லாக் பண்ணிட்டுருவாங்க. எங்கள் தங்கியிருக்க ஏரியாக்குள்ளே மட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக. ஜிப் ரோடு மேலே ஏதோ வீடு, அங்கேயும் மஸ்ட் ஒரு தங்குற இடம் இருக்குது போல். அங்கே ஏறி போகிறாங்க பாருங்க, கம்பு சூண்டிட்டு வெளியே போகிறோம். பாருங்க வைபன் ஆள் எப்பயுமே. எங்க போற? பாதை தேடிட்டு இருக்கியா? அப்படி எப்படி பண்ணாங்க? அதான் தெரியல. எங்க சார்? இல்ல அது இதுதான் சார். இல்ல அவங்க இருப்பாங்க போல. இப்படி யாரும் சார் அவங்க எப்படி வந்தீங்க? கடை வழியா வந்தீங்களா கீழே இறங்கி வந்தீங்களா? கடை கீழே இறங்கணுமா? ஒரு பெரிய மனுஷன் முன்னாடி அனுப்புனா நீங்க பாதையை மாறினா என்ன வேடிக்கை பார்த்த முடியா? வேடிக்கை தேவைப்படுதா? பாதையை பார்த்து போகாம இதே பாதை இப்படிதான் இருக்கும். வாங்க பேரணும், அதுமாதிரி இறங்கி ஏறணும்.
தம்பி பார்த்து வா. பாத்துரா. ஏய் பாதை இருக்கா? இப்படி ஏறினீங்களா? பாதை இருக்கா அந்த பக்கம்? இப்படிதான் போனோம். இங்க பாதை இல்லடா. அவங்ககிட்ட கேளு. இது பாதை இல்லடா. அங்க இருக்கா? இது நீ எப்படி ஏறுறீங்க? அது வந்தீங்களா? ஏய் அண்ணே தேவாண்ணே ஏறு. பார்த்து ஒரு தான் வைல்ட் டிராவலர். வைல்ட் டிராவலர், யங் வைல்டர். வா வா வா. என்னாச்சு என்னாச்சு? இருங்க தேவராஜ் நட வாங்க. வாழ்க்கையில் கை கொடுத்துருக்கேன் தம்பி. நல்லா இருப்படா. வர்றேன். இவர் தான் வாழ்க்கையிலேயே பாதை காட்டுவார். இவர் தான் நம்ம கூட கூப்பிட்டு போகிறார். ஐயா உன் பேரியா? என் பேர் வேற. வேலை இங்கே தான் நீங்கள் தங்கிருக்கீங்களா? இல்லை, அங்கே ஊரில். ஊர் இந்த வர வழியில் ஒரு கிராமம் இருக்குல்ல, இங்கே? ஆமாம், அந்த கிராமம். இங்கே வேலை பார்க்குறீங்களா? ஏய் இருடா. லேய் காட்டுவாசி. ஏய் அமைதியாடா டேய். குட்டிப்புலி. எஸ் சூப்பராக இருக்குண்ணே. என்ன மாமா எல்லா பக்கமும் சுத்துவோம். அவ்வளோதான் நம்ம காடு. நைட் சாப்பிட்டே தம்பி? அதனால சுற்றுவேன். டோலியா? நீங்களா யாருடா? How do I tell you? ரெண்டு கட்டைக்கு துண்டை கட்டி போடு பா. அண்ணனுக்கு டோலி வேணுமாமா? ராஜேஷ் நான் சொன்னேன், எங்கடா போயிட்டான்? சாருங்க கூட அண்ணன் தான் கூப்பிடணும். ஏன்னா உங்க வயசு இருக்கு, அண்ணன் ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு வாரம் தனி கட்டால ஓடிட்டு இருக்கோம். யாரா அவன் பிடிச்சி நிப்பாட்டுங்களா? அங்க வந்து மேலே ஏறி வர முடியல. மூச்சு வாங்க வேறு அடைக்குது, தொண்டெல்லாம் அடைக்குது. இல்லையா? அடைக்குது சொல்லி பாரு. இல்லையா? கொஞ்சம் கொண்டாந்து போடாத. ஓகே நல்லா இருக்கு. இங்க கம்பவுண்ட் வந்துட்டு இருக்காரு. அங்க வர அவன. ஏய் இருங்க இங்க. என்னங்க மேலே ஏறுறாங்க பாருங்க. போதுமா? இங்கே உட்காந்துக்கலாம். போயிட்டு அப்படியே ரோட்டு வழி இறங்கிடலான்ட்டாரு. ரோட் வழியா? ஆமா, மறுபடியும் இப்படி இறங்க முடியாதுல்ல உங்களால. ரோட் வழியா திருப்பி அப்படியே வர்றதா? வயசாயிடுச்சுல உங்களுக்கு. நோ 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 ஐயப்பன் இங்க வாடா, இங்க சூப்பரா இருக்கு. ஏய் சூப்பரா இருக்கு. மேல போனா என்ன சூப்பரா. மேல மேல போலாம். யோ வாயா. உட்கார்ந்துட்டு அப்படியே இறங்கிரோம். எங்க ரெண்டு பேருக்கு டிஸ்டர்ப். அதான் என்ன பிளான் பண்றீங்க? ரெண்டு என்ன பிளான் பண்றீங்க? இவன் உட்காந்துட்டு அப்படி தெரியாம இறங்கிக்கலாமா? யோ மாமா, எங்களோட எனர்ஜி பத்தி உங்களுக்கு தெரியல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
நல்ல ஜம்மன் ஏறி வந்தாச்சு அங்கிருந்து. இவன் டயர்ட் இல்ல, தம்பி தரமா வந்துட்டு மேலே ஏற போறியான். இவனை பாருங்க, அப்படியே இவரை பாருங்க, இவனை பாருங்க. அவ்வளவுதான் கிரீசன் திருப்பூர் அலற விடுவாரு. திருப்பூர் மாப்பிள்ள சார், திருப்பூர் மாப்பிள்ளையா? அதை நோக்கித்தான் ஏறப்போம். அங்க ஒரு குரங்கு ஏறிக்கிட்டு இருக்கு. அப்பா டிஸ்கஸ் பண்றீங்க பெருசு எப்படி ஏறத யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது மாதிரி என்ன பேசுறாங்க? எப்படி ஏறணும்னு யோசிச்சு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்த்தேன் நானு. இந்த மலையை எப்படி ஏறணும்னு அவன் எப்படி ஏறியான், இவங்க 2 பேரும் கம்ம ஓடிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது போகணும்னா 2 கிலோமீட்டர் மேலே ஏறி போகணுங்க. மேலே ஏறுறதுக்கா? அது அந்த ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ். படுத்தே விட்டாங்க ஐயா. மாமா ஆர்வம் பயிற்சிக்கு வந்திருக்கு மாமா அவர்களே. கயிறு போட்டுமா? அதான் கயிறு போடுங்க அவருக்கு. அந்த அண்ணன் கயிறு கழட்டி போடுங்க. அந்த ஐயா ஜம்மு ஏறிக்கிட்டு இருக்காரு. இந்த ஐயா இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. படுத்தாரு. நீங்க பாருங்க, ரோ பாருங்க, வயசானவங்க இல்ல புரியல. அங்க வயசானவங்க அந்த ஐயா பாரு எப்படி நடந்து வராருங்க. நீங்க இவன் வந்து படுத்துக்கிட்டு, அவர் யங் மேன். ஹாய் சார். கீழே உருட்டு ஓடிடாதா? அந்த கால் பிடிக்கும், மெதுவாவே போ. தரமான எக்ஸ்பீரியன்ஸ். உட்காந்து எழுந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த பிரச்சனை வேற இருக்கு அவனுக்கு. பாப்பலாம். ஒரு கிலோமீட்டர் இருக்குமா தம்பி? 1 கிலோமீட்டருக்கு மேலே எங்க ஏறி வந்துருக்கும். அந்த பள்ளத்தாக்குல இருந்து, அதுதான் மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அதுல தான் இப்ப ஏறி வந்திருக்கோம். சார் பார்த்து. ஒரே போயிட்டோம்னா மேலே போய் பின்னாடி தெரியுற வியூவை பார்க்குறதா வேலையே. அதுக்கு தான் வந்தோம். அங்கங்கே உட்காந்துருக்காங்க. ஆஃபீஸ்லேயே சும்மாவே உட்காந்துருந்துட்டு இங்கே வந்து நடக்கும்போது தூருது. இங்கே வந்து நடக்கும்போது காலெல்லாம் பிடிக்குது. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த இந்தியா. அந்த குரங்கு என்ன உட்காந்துருக்கு. இந்த உட்காந்துருக்காங்க எல்லாருமே. தேவா ஆட்டோ இருக்கு, ஏறி வா. உட்காந்துட்டாரு.
மனுஷன் 10 ஸ்டெப் வருவாரு உட்காந்துறாரு. அண்ணாத்த, அதனாலதான் அவர் அண்ணாத்தான்னு கூப்பிடுறது. அண்ணன் என்ன சும்மாவா, பேருக்கு தகுந்திருக்கு. அவர் ஏறிட்டாரு, அவங்க படுத்துக்கிறாங்க. 10 ஸ்டெப் ஏறுவாரு உட்காந்துறாரு. தேவாவும் ராஜேஷும் இல்ல அணைய முதலாவது என்ன கோபாலு எங்க இந்த பக்கம் ரீச் பண்ண சருக்கு ஏறி வந்தாங்க. குறுக்கோடி வந்தாங்க, அதனால லேட்டா வராங்க. குறுக்கோடியில சருக்கு வந்தியா? வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. வரு வழி இருக்கு இங்கிட்டா அந்த இடத்துல நம்ம அந்த ரோடு மெயின் ரோடு இருந்துச்சுல, ஆமா, அதுல ஏறி சுத்தி வந்து வெளியே வருது. ஆனா இங்க வீடு எடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போடு. தம்பி பாட்டு தம்பி இப்ப காரா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வச்சா பாட்டு போட வச்சா அதான். இன்னைக்கு பயணத்தை முடித்து விட்டு கால் வலியோட வீட்டுக்கு தெரிஞ்சாச்சு. சரியான ஏத்தான் ஏறி வந்தது. பயங்கரமான ஒரு அனுபவத்தை எங்க மாமா அமைச்சு கொடுத்தாரு. இவருக்கு தான் எல்லாருமே நன்றி சொல்லணும். எங்க மாமா எப்பயுமே ஒரு நல்ல தங்கமான மனுஷன், எல்லாத்துக்குமே ஒரு நல்லதான் நினைப்பாரு. காட் ஃபாதர், வழிகாட்டி. எவ்வளவு பேருன்னு பாருங்க மாமாக்கு. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். ஆனா நடக்க வர முடியல பாவம். ஒருத்தரே தெரியாம முன்னாடியே போயிட்டாரு. நல்லா இருந்துச்சு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதே ஒண்ணுக்கும் அடுத்து போயிட்டு கஞ்சி ஒண்ணு முதல்ல பசி நைட்டு சரியா சாப்பிடுங்க. இந்த மரத்துக்கு பின்னாடி தெரியுற பாறைக்கு தான் போயிட்டு வந்தோம். அங்கிருந்து நேராக கீழே இறங்கணும். தெரியுதா அந்த பாறை? அங்கே தெரியுது போது பாறை. அந்த பாறை தான் போயிட்டு வந்தோம். போயிட்டு அப்படியே நேராக கீழே இறங்க வேண்டியது. கீழே இறங்க முடியாதுன்ட்டு அப்படியே சுற்றி ரோடு போட்டிருக்காங்க. அங்கே மக்கள் வாழ்கிறதுனால அவங்களுக்கு ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு வழியாக அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த பாதை இங்கே தான், இது வழியாக தான் வந்தோம். மேலே வியூ, உச்சி மலையில் வியூ. அங்கேருந்து அப்பா பசி, சரியான பசி. அப்படி இறங்கியிருந்தா கூட இறங்க முடியாது. ஆமாம், நல்ல இறக்கம். ஸோ இப்படி சுற்றி வந்ததில் வண்டியை போட்ட இடத்துக்கு ரிட்டன் ஆகிட்டு மறுபடியும் இங்கேயே வந்துட்டோம். இங்கே மறுபடியும் உள்ள இன்னும் 500 மீட்டருக்கு மேலே போனோன்னு எடுத்து நடந்து போன ஏரியா. அவ்வளோதான் வாழ்க்கைனாலே அவ்வளோதான். மஜாவா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும், சந்தோஷமா, நமக்கு பிடிச்ச மாதிரி, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், யாரையும் தேவையில்லாமல் எதுவும் சொல்லாமல் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போட்டோம். அதில் தெரியுதுன்னு தெரியல, இங்கே தான் நல்லா தெரியுது, எனக்கு தெரியுது. ஓகே, கீழே போய் சாப்பிடுவோம். சாப்பாடு பசிக்குது. இப்போ என்ன பண்ணுறது?
அவன் முதல்ல ஆறுக்குடிய ரெண்டு இழுத்து வச்சு அப்பதான் அமைதியா இருப்பான். எங்க கொடுத்துட்டே இருக்கான் அவன். அந்த ஆளு அந்த கத்தியை பிடிச்சி பிடிச்சிட்டு இருக்காரு, நீ அதுல போட்டுட்டு உள்ள குச்சி வச்சு நோண்டிட்டு இருக்க. பழமாயா இல்லையா கேட்டீங்களா இல்லையா சாப்பாடு ரெடி. சாப்பிட முடியும். உங்களுக்கு வந்துருச்சு, சாப்பாடு வந்து விட்டது. இயற்கையோட இயற்கையா பண்ணி இட்லி தம்பி வந்து ரிவ்யூ பண்ணுவார், சொல்கிறோம். சாப்பிட்டுக்கிறீங்க. என் முட்டை யார் சாப்பிட மாட்டீங்கன்னா கொடுங்க. இது எடுத்துக்கங்க. நாங்கள் இருக்கோம். கரெக்டாக 19 தானே 19 5 பேரும் படிக்கும். ஓகே, நல்லா இருக்கு. சாப்பிட்டு ஏற்றுக்கிட்டு சிக்கன் குழம்பு நல்லா இருந்துச்சு. இது ஃபுல்லாக வேஸ்ட்டு. அது உங்களுக்கு கொடுத்தா கூட சமைச்சு ஊற்றுப்பாங்க. சிக்கன் எடுத்து வந்ததுக்கு நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கு ஆமாம், நம்மளே செஞ்சிருந்தா செஞ்சிருந்தாங்க. ஆமாம், நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணிட்டு கொடுத்தாங்கன்னா இவ்வளோ நேரம் நடந்துட்டு வந்ததுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு சாப்பாடு. தம்பி வாங்க, பயங்கரமாக இருக்குது தம்பி. நான் அப்படியே கவட்டை கடையிலேருந்து அப்படி கவட்டை கடையிலேருந்து வராங்க. இயற்கையோட இயற்கையாக சாப்பிட்ருக்கேன் அப்படி. இயற்கை பின்னாடி அதான் உடனே சொல்லலை, இதே ஒரு இயற்கை தான்டா. நல்ல மனுஷன், நல்ல மார்க்கெட் மாதிரி இருக்கா அப்படி. மார்க்கெட் மாதிரி இருக்காங்க. சொல்லல, இதுல பார்க்க அப்படிதான் இருக்கிற பேஸ்கெட். அதுதான் என்ன உருவத்துல சொல்லிதான் பரவாயில்ல, உருவத்திலையும் மெல்லுடா. தயிர் வந்துட்டேன். இப்ப வந்து இதுல போக்கஸ் பண்ணி ஏதாவது கமெண்ட் சொல்றேன். என்ன டெஸ்ட் எல்லாம் தெரியுது. திரும்பி கொண்டு சன் செய்திகளுக்காக சுகுமாரன். விஜய் மாதிரி இருக்கேடா, படிவல் மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா 2 நாள் பயணத்தோட முடிவு வந்துருச்சு. நாளையிலேருந்து மறுபடியும் அடி வாங்கணும், வேலைக்கு போகணும். ஓகே, நல்ல சாப்பாடு, கிளம்பும்போது மழை. நல்ல சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நைட்டு மட்டும் தான் கொஞ்சம் ஓரளவாக இருந்துச்சு, மற்றபடி காலையில் சூப்பராக இருந்துச்சு. இப்பயும் நல்லா இருக்குது. நல்லா சாப்பிட்டு திருப்தியாக அப்படியே கிளம்ப வேண்டியது. மறுபடியும் அதே ஆஃப் ரோடில் அடுத்த பயணத்தில் உங்களை சந்திக்கிற மாதிரிக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டி டிராவலர். ஓகே, பாய்.
சவுண்ட் விடு கொடுக்க மாட்டாங்க. நான் தான் சொன்னேன்ல டிப்ரெஷன் டூர் வர்றோன்னு. டிப்ரெஷன் இவங்க தான் டிப்ரெஷன் டீமே. டிப்ரெஷன் சேர்க்குறாங்களே இவங்க தான். சவுண்டு கத்த கூட மாட்டாங்க. மார்க் என்ட்ரி